இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, இன்றும் கூட ஒரு மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏற்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஓமை, பேரபிள். யாருக்குன்னா ஞாபகம் இருக்குதுங்களா? லாஸ்ட் வீக் நம்ம என்ன பேரபிள் தியானிச்சோன்னு? வாட் வாஸ் த லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் பேரபிள் ஸ்டடி? ஞாபகம் இல்லைங்களா? ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்யாண விருந்து மற்றும் கல்யாண வஸ்திரம். கல்யாண விருந்து மற்றும் கல்யாண வஸ்திரம் இது எங்க இருக்குதுனாக்கா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய வசனங்களே இருக்கிறது. தியானிக்கலாம். மத்தேயு 22:1. இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப கர்த்தர் இயேசு நிறைய ஓமைகளை பேசியிருக்கிறார். இப்போ என்ன இந்த ஓமையில பேச தொடங்குறாருனாக்கா, 22ஆம் வசனம் 2ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஹெவன், யாருக்கு ஒப்புறாருனாக்கா ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு பேசுறார். 3ஆம் வசனம், அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்போ இந்த ஒரு கல்யாணத்துக்கு ராஜா கொஞ்ச பேரை மாத்தான் அழைத்திருக்கிறார். என் மகனுக்கு கல்யாணம் என்று அழைக்கும் போது கொஞ்சம் பேர் கல்யாணத்துக்கு வர மனதில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 22:4. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்போ என்ன பண்றாருனாக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பை அனுப்புறார். அந்த குரூப் அந்த ஜனங்கள் கிட்ட போய் சொல்றாரு, ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம்னு. ஆனா அவங்களுக்கு மனசு இல்லை. மறுபடியும் அதே ஜனங்க கிட்ட ஊழியக்காரங்களை இப்ப மாத்தி அனுப்புறார். என்ன சொல்றாருனாக்கா, இங்க என்ன சொல்றாருனாக்கா, ஒரு புதிய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். விருந்து ரெடியா இருக்குது, எருது கொழுத்த ஜந்து அடிக்கப்பட்டாச்சு, விருந்து ஆயத்தமா இருக்கிறது, தயவுசெய்து வாங்க அப்படின்னு மறுபடியும் அவர்களுக்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இப்போ என்ன நடந்துச்சுனாக்கா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். அப்ப மறுபடியும் இந்த ஒரு அழைப்பு கொடுத்ததுனால இந்த அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணிட்டாங்க. அங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் வயலுக்கு போயிட்டாங்க, ஒரு சில பேர் பிசினஸ்க்கு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ராஜா என்ன பண்ணுவார்? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இது ரொம்ப கொடுமை. ஒரு வகுப்பார் ஏற்கனவே சொல்லியாச்சு நான் வர்றதில்லைன்னு, மறுபடியும் போய் சொன்னாக்கா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டா பரவாயில்ல, அவர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலையும் செய்துடுறாங்க. இப்போ ராஜாவுடைய ரியாக்ஷன் எப்படி ஆயிடும் பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். இங்க ராஜாக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருது. இப்ப சோல்ஜர்ஸ் அனுப்புறாரு, கொலையும் செய்துட்டு அவர்களை கம்ப்ளீட்டா நாசனம் பண்ணிடுறாரு. அவங்கள மட்டும் இல்ல, அந்த பட்டணத்தையே சுட்டி எரிச்சிடுறார். எரிச்சிட்டு என்ன பண்றாரு இப்போ பார்க்கும்போது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். பாத்தீங்களா, இங்க கல்யாண விருந்து ரெடி இருக்குது. ஆனா இன்வைட் பண்ணிட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அபாத்திரமாய் போயிட்டாங்கோ.
ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கோ, அதை உதாசனப்படுத்திட்டாங்கோ. இப்ப என்ன ஆகுதுனாக்கா மத்தேயு 22 அதிகாரம் 9 ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இப்ப என்ன பண்ணுங்கனாக்கா வழியில போங்க, பாக்குறவங்களுக்கு என்ன சொல்லுங்க, இந்த கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ராஜா. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? மத்தேயு 22 அதிகாரம் 10 அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு அழைப்பு கொடுத்தார், ஒரு கால் கொடுத்தாரு எஜமானு. அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் கொடுத்தார், ஒன்லி இந்த நியர் அண்ட் டியருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அழைப்பு எப்படி போச்சுனாக்கா நல்லவர்கிட்டயும் போச்சு, கெட்டவர்கள்ட்டையும் போச்சு. எல்லாம் இப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாண வீடு இப்ப என்ன ஆயிடுச்சு, நிரம்பிச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. எஸ். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? மத்தேயு 22 அதிகாரம் 11 விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. பாத்தீங்களா? இப்போ என்ன பண்றாருனாக்கா கம்ப்ளீட்டா இந்த மேரேஜ் ஹால் ஃபுல் ஆயிட்டுக்குது. இப்போ விருந்தாளிகளை விசிட் பண்றதுக்கு இந்த ராஜா வரார். அங்க வரும்போது ஒரு மனுஷன் கிட்ட என்ன பாக்குறாருனாக்கா கல்யாண வஸ்திரம் போடாம இருக்கிறார். இதுதான் ராஜா கவனிக்கிறார். நெக்ஸ்ட் என்ன நடக்குது? 12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்ப இதுதான் நம்ம பார்க்க போகிற ஓமை, கல்யாண விருந்து மற்றும் கல்யாண வஸ்திரம். இந்த ஓமையில நாம் பார்த்துட்ட காரியம் என்னன்னாக்கா ஒரு ராஜா விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். இங்கு 2 முறை வேற வேற ஊழியர்கள் மூலியமாக அந்த ஜனங்களுக்கு ராஜா ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆனா அந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டுனாக்கா வர்றதுக்கு மனசு இல்லை. செகண்ட் கால் கொடுக்கிறாரு, ஒரு விசேஷித்த செய்தி கொடுக்கிறார். செகண்ட் கால்ல என்ன கொடுக்கிறாருனாக்கா எருது அடிக்கப்பட்டது, விருந்து ரெடியா இருக்கிறது அப்படின்னு செகண்ட் கால் கொடுக்கிறார். நெக்ஸ்ட் 3வது அழைப்பு வழி ஓரமா இருக்கிறவர்கள்ட்ட இந்த அழைப்பு போகுது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் இன்னைக்குனாக்கா தேவனுடைய தெய்வீக திட்டம், the divine plan of the God இந்த ஓமையில அடங்கியிருக்குது. கொஞ்சம் கவனித்து கூர்ந்து கவனிக்கலாம். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம் இயேசு பேசியது. ஆனாலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த ஓமையில நிறைய காரியங்கள் ஆல்ரெடி நடந்து முடிந்தாச்சு. the prophecy is already fulfilled. ஆனா அதோட கூட நடக்க போகிற காரியம் கூட இந்த ஓமையில இருக்கிறது. yet to fulfill the prophecy கூட இந்த ஓமையில இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப நடந்து முடிந்த காரியத்தை வைத்து நடக்க போகிற காரியத்தை நாம் தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப இதுல ஒரு சில சந்தேகம் கூட வரலாம். என்ன சந்தேகம்னாக்கா ராஜா அந்த கல்யாண வீட்டுல ஒரு சிலர்கிட்ட கல்யாண வஸ்திரம் கூட கேட்கிறார், வெட்டிங் கார்மெண்ட் கேட்கிறார். இது எப்படி? இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம், எந்த கோணத்துல பார்க்கலாம்னாக்கா இப்போ யூதர்களுடைய வழக்கம் பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு யாருன்னா இன்வைட் பண்ணா என்ன தருவோம்? வெட்டிங் இன்விடேஷன் தருவோம் இல்லைங்களா? ஆனா அதே வீட்டில் கல்யாண வீட்டில் சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட என்ன சொல்வோம்னாக்கா அவங்களுக்கு பட்டு புடவை இல்லைங்களா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குவோம். சொல்லிட்டு சொல்லுவோம், பார்ப்பா கல்யாணம் நெருங்கி வந்துன்னு இருக்குது, ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைலர் கிட்ட குத்தி எல்லாம் தைச்சிட்டுங்கோ, ரெடி ஆகிடுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னாக்கா நம்ம வெறும் நியர் அண்ட் டியருக்கு மட்டும்தான் இந்த ஒரு துணி வாங்கி கொடுப்போம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னாக்கா வெறும் சொந்தக்காரர்களுக்கு மட்டும் ட்ரெஸ் கொடுக்க மாட்டார்கள். மாறாக கல்யாணத்துக்கு வரப்போகிற எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் ட்ரெஸ் கொடுப்பாங்க, வெட்டிங் கார்மெண்ட்.
அந்த கல்யாணத்துக்கு வருபவர்கள் எல்லாருமே ட்ரெஸ் போட்டு தான் உள்ள வரணும். அப்படின்னு யாருக்காவது ட்ரெஸ் இல்லைன்னாக்கா உள்ள வர்றதுக்கு அனுமதியே இல்லை. இப்படி எல்லாருக்கும் அந்த கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து உள்ள வரவழைப்பார்கள். இது இஸ்ரேல் கஸ்டம்ஸ், இஸ்ரேல் ஜனங்களுடைய பழக்க வழக்கம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா, ஒரு மனுஷன் ராஜா பார்க்குறாரு, அவர்கிட்ட என்ன இல்லை, கல்யாண வஸ்திரம் போடாமல் இருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டியது ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, ரொம்ப முக்கியமாக, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அந்த கல்யாண வஸ்திரம் போட்டு தான் இருந்தார். ஆனால் உள்ளே வந்த பிறகு அந்த கல்யாண வஸ்திரத்தை மிஸ் பண்ணிட்டார், காணாத போட்டார். எப்படி என்ன பார்க்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். ட்ரெஸ் கழட்டி வீசி இருக்கலாம், ட்ரெஸ்ஸு ஒரு அலட்சியப்படுத்தி இருக்கலாம், ட்ரெஸ் அவருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் இது ஒரு உவமை, இஸ் அ பேரபிள். அப்போ இங்கே ஒருத்தர் மட்டும் கல்யாண வஸ்திரம் போடாமல் இருந்தார். ராஜா கேட்குறாரு, அவர்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு பதில் இல்லை, பேசாமல் இருந்துட்டார். உடனே ராஜா என்ன செய்கிறார்னாக்கா, வாசிக்கலாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கின்ற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதான் நாம் பார்க்க போகிற இந்த உவமை. இந்த உவமையுடைய அர்த்தம் என்ன பார்க்கறதுக்கு முன்னால இதோடைய டைப் அண்ட் ஆன்டி டைமை பார்க்கலாம். நிஜம், நிழல். ராஜா இந்த உவமையில் யாருக்கு அடையாளப்படுத்துறாருனாக்கா, பிதாவாகிய தேவனுக்கு அடையாளப்படுத்துகிறார். யாருக்கு கல்யாணம்? ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம். இந்த மணமகன் மணவாளன் யாருனாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரை இன்வைட் பண்ணுறாங்கோனாக்கா, மேரேஜ் ரெடி பண்ணுறாரு அவருடைய மகனுக்கு. ஆளுகை செய்ய ஒரு கூட்டாரை தேவன் ரெடி பண்ணுறார். அதாவது இன்விடேஷன் இஸ் கோயிங் ஃபார் த மணவாட்டி, மணவாளனுக்கு மணவாட்டி. சபை கர்த்தர் இயேசுவோடு இணைய போகிறது. இதுதான் அடையாளப்படுது. நெக்ஸ்ட் விருந்து, அதுதான் பரம அழைப்பு, ஐ காலிங், எவன்லி கால். அப்போ அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் போனாங்க. யார் போனாங்கன்னு பார்க்கும்போது முதல்ல யோவான் ஸ்நானகர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போனான். யார் மத்தியில்? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பேசினாங்க. என்ன அந்த காலத்தில் முதல் கொடுக்கப்பட்ட சத்தியம், நற்செய்தி என்னன்னாக்கா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. போச்சு ஒரு கால். அந்த ஒரு நற்செய்திக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த ரியாக்ஷன் என்னன்னாக்கா, அசட்டை பண்ணிட்டாங்கோ, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 23 verse 37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. அப்போ ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். நிறைய நியாயப்பிரமாணம் கொடுத்து அனுப்பினார். அதோடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். நிறைய ப்ராஃபட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சார். அதோடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியல. பிறகு ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகர் டைரக்டா போய் பேசிட்டார். அது கூட அவங்களுக்கு புரியல. கடைசியா அவருடைய மகனையே அனுப்பிச்சார். அப்போ கூட அவங்களுக்கு புரியல. இப்போ நான் உங்களை எத்தனை தடவை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன். கூட்டி சேர்க்கிறதுனாக்கா தீர்க்கதரிசியை அனுப்பிச்சாரு, ஜான் த பேப்டிஸ்ட் அனுப்பிச்சாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சாரு. கூட்டி சேர்க்க மனசு இருந்துச்சு. ஆனால் அவர்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு அசட்டை பண்ணிட்டாங்கோ, உதாசனம் பண்ணிட்டாங்கோ, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கோ. இதுதான் அந்த காரியம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாருக்கா, இப்போ செகண்டு வேற ஊழியக்காரர்களை அனுப்புகிறார்.
யார் இந்த வேத ஊழியக்காரர்கள்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்களை அனுப்புறார். இப்போ ரெண்டாவது அழைப்பு எப்படி இருந்துச்சு? ரொம்ப விசேஷமாக ஒரு நற்செய்தியை குத்து அனுப்புறார். என்ன அது நற்செய்தினாக்கா மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகள் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்ப வேற ஊழியக்காரர்களை அனுப்பினார். யார் அது வேற ஊழியக்காரர்னாக்கா இப்பதான் ஜான் த பேப்டிஸ்ட் அவர் போறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போறார். இப்ப வேற ஊழியக்காரர்கள் போனாங்க. போயிட்டு என்ன பண்றாங்கனாக்கா அப்போது அவன் வேற ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது. அப்போ என்ன நடக்குனாக்கா இங்க ஒரு நற்செய்தி கொடுக்குறாங்க. விருந்து ஆயத்தமா இருக்குது, ஆனா எருது என்ன இருக்குதுங்க, அடிக்கப்பட்டிருக்குது. இங்க ஒரு பலி சாக்ரிஃபைஸ் நடந்து இருக்குது. இந்த நற்செய்தி போது. இந்த அழைப்பு எப்போனாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சென்ற அழைப்பு. அதாவது டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ல பார்த்தாக்கா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கிபி 36 வரை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு போச்சு. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அந்த அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு போச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து மேசியா வந்து மறிச்சிட்டார் என்கிற ஒரு சத்தியம் விசேஷமாக அப்போஸ்தலர் பேதுரு மூலமாக இந்த அழைப்பு போகுது. ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் நடந்திருக்குதுன்னு போது நற்செய்தி. எருது அடிக்கப்பட்டாச்சு. இது எப்படி போகுது இந்த சத்தியம்னாக்கா அப்போஸ்தலர் பேதுரு எடுத்துன்னு போறாரு. இந்த சத்தியத்தை எப்படி பேசுறாருனாக்கா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, அப்போஸ்தலர் பேதுரு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பேசுற விஷயம் இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறார். பேசிட்டு 23ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். எருது அடிக்கப்பட்டாச்சு, மேசியாவை கொன்னு போட்டீங்கோ. போது நற்செய்தி போயின்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. பாத்தீங்களா? அப்புறம் அப்படியே தொடர்ந்து 32ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சியாய் இருக்கின்றோம். 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவனும் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றான். அப்போ எருது அடிக்கப்பட்டாச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஆனா அப்படியே உள்ள அவருடைய அப்பா பிதாவாகிய தேவன் அவரை உயிர்த்தெழுக வச்சிட்டார். இந்த சத்தியம் முதல்ல ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் அப்போஸ்தலர் பீட்டர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எடுத்துன்னு போறார். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த அழைப்பு போச்சு. அதுல கொஞ்சம் பேர் மட்டும் வந்துட்டாங்கோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீதி ஜனங்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ணிட்டாங்க. எருது அடிக்கப்பட்டாச்சு என்ற ஒரு அழைப்பு கூட போச்சு. இப்ப என்ன செய்கிறாங்கனாக்கா வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 22:6. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இத சொல்லிட்ட அப்போஸ்தலர்களை என்ன பண்ணிட்டார்? கொலையை செய்துட்டாங்க.
முதல் இரத்த சாட்சியா மரித்தவர் யாக்கோப்பு. அதை தொடர்ந்து பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணாங்க, கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிபி 36 வரை அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் போச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன நற்செய்தியாளர்களை கூட என்ன பண்ணிட்டாங்க, கொலையை செய்துட்டாங்க. அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சுனாக்கா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி இந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இப்போ கிபி 70ல இஸ்ரேல் தேசத்தை ரோமர் ஒரு அழிவுக்கு கொண்டு வந்துச்சு. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்லிட்டார், தீர்க்க தரிசனமா சொல்லிட்ட வசனம் என்னன்னாக்கா, மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் அங்க நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ என்ன நடக்குதுன்னா, கம்ப்ளீட்டா முதல்ல இந்த கால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் போச்சு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் தான் உள்ள வந்துட்டாங்க, மீதி இருக்கிறவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அழைப்பு யாருக்கு போகுதுனாக்கா, வழி ஓரம் இருக்கிறவங்கள்ட்ட போகுது. ராஜா சொல்றாரு, இப்போ நீங்க வழியோரத்தில் போயிட்டு எல்லாத்தையும் இந்த ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுங்க. அதுல நல்லவர் கெட்டவர் எல்லாம் வந்துடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்துட்டாங்க, வாட் சார்ட் ஆஃப் கேரக்டர் பீப்புள் have been invited in this wedding என்று பார்க்கும்போது வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன அற்றவர்களுமாய் இருந்திருக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, வழி ஓரம் நல்லவர் கெட்டவர் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க யாருனாக்கா, கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்துவம் உடன்படிக்கைக்கு இவங்க அந்நியர், நம்பிக்கை இல்லை இவங்க கிட்ட, தேவன் யாருன்னு தெரியாது. இப்படிப்பட்டவங்க வந்துட்டாங்க உள்ள வெட்டிங் அழைப்புக்கு, கல்யாண வீட்டுக்குள் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்ட பிறகு 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாத்தீங்களா, ரொம்ப தூரமா இருந்தோம், தேவனுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத இருந்தோம். இப்போ ஒரே ஒரு வேலை என்ன பண்ணிட்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தம் என் பாவங்களை சுத்திகரித்தது விசுவாசத்தின் நிமித்தம் சமீபமாக வந்துட்டோம். சமீபமாக வந்துட்ட நாம இப்போ என்ன நடக்குதுனாக்கா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பை கூப்பிட்டாங்க, அவங்க தகுதி இழந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, மத்தேயு 22:9. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இதுதான் மூன்றாவது அழைப்பு. மூன்றாவது முறை புறஜாதிகள் அழைப்புக்குள் வந்தாச்சு. The Gentile has come to this truth. இந்த கால்குள்ள வந்தாச்சு. இப்போ என்ன நடக்குது வந்துட்ட பிறகுனாக்கா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரொம்ப நியர் அண்ட் டியருக்கு மட்டும் தான் இந்த அழைப்பு போச்சு. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் கால் போயிடுச்சு. நல்லவருக்கும் கெட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு செலெக்ஷன் எல்லாம் பண்ணல, எல்லாம் இப்போ உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, நல்லவர்கள் கெட்டவங்கன்னு இருக்குது. இது எப்படி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருனாக்கா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியன் சாப்டர் 1 verse 26. எப்படியெனில் சகோதரரே,
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28ஆம் வசனம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இவங்க தான் நல்லோர் கெட்டோர். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் விருந்து சாலை, சபை அடையாளப்படுத்துது. விருந்து சாலை சபைக்குள்ள யார் வந்துட்டாங்கன்னாக்கா, ராஜா வந்துட்டு இருந்தோன்னே இப்போ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நியர் அண்ட் டியர் அழைத்தாங்க. அவங்களும் இந்த ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ரோடோரத்தில் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இந்த கல்யாண வீடு நிரம்பி இருக்குது. இப்போ சபைக்குள்ள எல்லாம் நிரம்பி இருக்கும்போது இப்போ ராஜா உள்ள வரார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இது வந்துட்டு ஒரு அம்பளிமாமா கதை இல்லை, இது வந்துட்டு சத்தியம். இப்போ இதோடைய நிழலை பார்த்தோம், ஒரு ஓமையா. இப்போ அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் நிஜத்தை பார்க்குறோம். அந்த கல்யாண வீட்டுக்குள்ள ராஜா வந்துட்டாரு, உள்ள வந்துட்டாரு. இப்போ ராஜா இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. எப்போ ராஜா உள்ள வந்துட்டாருனாக்கா 1874 1874 ஆல்ரெடி ராஜா வந்துட்டார். ராஜா வந்து சபையில் என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசன்னத்தில் வந்த உடனே சபையில் என்ன நடக்குது? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டாரு. வந்த உடனே சபையில என்ன கவனிக்கிறாருனாக்கா, வஸ்திரம் இல்லாத ஜனங்கள், வஸ்திரம் வெட்டிங் கார்மெண்ட் நீதியின் வஸ்திரம் குறிக்கிறது. அப்போ விசுவாசத்தை கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த நிலை. எப்போ நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம்னாக்கா, எப்போ நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு தேவனோட செய்திட்ட நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ நம்ம சபைக்குள்ள இருக்கோம். அப்போ நம்ம எப்போ நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யறனோ அப்போ எனக்கு ஒரு நீதியின் வஸ்திரம் கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சபைக்குள்ள நிறைய ஊழியங்கள் இருக்கின்றது, சபை வேலைகள் இருக்கிறது. நிறைய பேர் சபையில் ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கிறது. ஆனால் கண்டிஷன் என்னன்னாக்கா, வித்தவுட் கான்சிக்ரேஷன், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யாமல் சபையில் எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் அது தேவனும் கர்த்தர் இயேசுவும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இங்க நல் மனசாட்சியின் செய்தோம்னா நம்மளுக்கு தேவன் நீதியின் வஸ்திரம் கொடுக்கிறார். இப்போ வராரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 நேர சபைக்குள்ள வந்துட்டார். பார்க்கிறாரு, ஒருத்தர் சபைக்குள்ள வரும்போது வஸ்திரம் இல்லை, வெட்டிங் கார்மெண்ட் இல்லை. உள்ள வந்த பிறகு அந்த வெட்டிங் கார்மெண்ட் காணாம போயிட்டு இருக்குது. அது ஒரு கூட்டத்தார்கிட்ட பார்க்கிறார். இதுக்கு அடையாளம் என்ன? யார் இந்த வெட்டிங் கார்மெண்ட், அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள் யார் அப்படின்னு போட்டாக்கா ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி மீது விசுவாசம் வைத்து ஆரம்பத்தில் இந்த சத்தியத்துக்குள் வந்தவங்க தான். Those who all accepted the ransom sacrifice of our Lord Jesus Christ and came inside the church. அப்பதான் அவங்க நீதிமானாக்கப்பட்டார்கள். பழைய அழைப்புக்குள் அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சிச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த ransom டாக்டரினை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த விசுவாசத்தை இழந்த
இருந்துட்டு மறுதளிச்சிட்டாங்கோ. அப்படிப்பட்டவங்க தான் அந்த நீதியின் வஸ்திரம், வெட்டிங் கார்மெண்ட் அவங்க கிட்ட இல்லாமல் போயிடும். இது நடந்துச்சா ஹிஸ்டரியிலன்னு பார்த்தாக்கா அப்படியே நடந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 வந்தபோது பரிசுத்தமான விசுவாசத்தை உடையவர்கள் ஒரு குரூப் அதை நிராகரித்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அவங்க யாருனாக்கா ஜெகோவா விட்னஸ். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பொய் உபத்திரத்தில் அவங்க போயிட்டாங்க. ஏன் அப்படி விலகி போயிட்டாங்கோ? why they rejected the very truth? சத்தியத்தை ஏன் அவங்க நிராகரித்து போயிட்டாங்கனாக்கா வாசிக்கலாம். வசனம் 1 கொரிந்தியர் 11:19. 1 Corinthians chapter 11 verse 19. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படி மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. பாருங்க, இந்த ஓட்டத்துல அநேக சோதனைகள் வரும். காரணம் என்னன்னாக்கா தேவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சத்தியம் கொடுத்தார், எல்லாத்துக்கும் ஒரே அழைப்பு கொடுத்தார், எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றோம். ஆனாக்கா சபைக்குள்ள உங்களில் உத்தமர் யார், அதைத்தான் அவர் பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் கொடுத்தார், ஒரு சோதனை கொடுத்தார். அப்படின்னு சபைக்குள்ள பிரவேசிக்கப்பட்ட ரொம்ப அழகா சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணி இனி தேவனுக்காக வாழ்றன்னு உடன்படிக்கை செய்துட்டு சபைக்குள்ள வந்து இந்த உபதேசத்தை நிராகரித்தவர்கள், the very ransom sacrifice doctrine has been despised, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதுதான் இந்த ஓமையில ரொம்ப அழகா பேசியிருக்குது. என்ன எது எப்படி என்று பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 13:48. Matthew chapter 13 verse 48. அது நிறைந்தபோது, எது நிறைந்தபோது இதுதான் பார்க்கணும். அப்போ மேல வாசிக்கலாம். Matthew chapter 13 verse 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ பரலோக ராஜ்யம் கடலில் போட்ட சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த வலையில மீன்கள் நிறைந்த போது என்ன நடக்குது? இப்போ சபைக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஓமை என்ன நடந்துக்குதுனாக்கா தொடர்ந்து வாசிக்கலாம். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். பாருங்க, இப்ப என்ன நடக்குதுனாக்கா இந்த சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில காஸ்பல் ஏஜ் ஹார்வெஸ்ட் என்னன்னாக்கா நல்லவைகள் எல்லாம் கூடையில சேர்த்து கொண்டிருக்கிறார், ஆகாதவெல்லாம் மறுபடியும் கடல்ல எரிந்து போடுறார். ஏன்னாக்கா 49ஆம் வசனம், மத்தேயு 13:49. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. பாருங்க, அப்ப இந்த உலகத்தின் முடிவில் 2 காரியங்கள் நடந்துக்குது. தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தைகளால ஒன்று நல்லோர்களை வேர்பிரித்து பொல்லாதவர்களை வேர்பிரித்து கொண்டார். there is a separation is happening. நீதிமான் நடுவில் பொல்லாதவர்களை பிரித்தெடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ இதுல இருந்து பாடம் நமக்கு என்னன்னாக்கா இங்க தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுக்கிற சத்தியத்திற்கு எந்த அளவுக்கு பயத்தை காட்டுகின்றோம், கேட்ட சத்தியத்திற்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோம் தேவன் பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா சகோதரர்கள் இந்த வேலை செய்யல, பேசுகிற நான் இந்த வேலை செய்யல, மாறாக சகோதரர் மூலமாக தேவனுடைய வார்த்தை இந்த கிரைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது யார் வேணாலும் பேசலாம், ஆனாக்கா வார்த்தை பேசுற வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் இந்த கிரையை செய்து இந்த வேலை செய்து. பாருங்க,
வெளியே பேர் சபையிலிருந்து ஒரு அறுவடை நடந்துச்சு. அதுல இருந்து தான் ஒருவேளை பேசுகிற நான் ரோமன் கேத்தலிக்ல இருந்தேன். இந்த ஒரு கூட்டத்தில் சிஎஸ்ஐ, பென்டெகாஸ்ட், நிறைய வெவ்வேறு டினாமினேஷன்ல இருந்துட்டோம். அங்கிட்டுலேருந்து ஒரு செப்பரேஷன் ஆயிட்டு இந்த அறுவடை வேலையில் நாமெல்லாம் இங்கே என்ன ஆயிட்டோம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு இயக்கமாக வந்துட்டோம். தேவன் இங்கே கொண்டு வந்தார். ஆனால் இங்கே அதாவது சபைக்குள்ள ஒரு அறுவடை வேலை நமக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. தயவுசெய்து உங்களுக்குள்ள நீங்களே வஞ்சிக்காதீர்கள். நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் சத்தியத்தை கேட்டவர்கள் தான், தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்துட்டு தான். அதுல வேறு மாற்று கருத்து கிடையாது. ஆனா சபைக்குள்ளவே ஒரு பிரிவினை நடந்து கொண்டிருக்கிறது. Inside the ecclesia itself there is a separation is happening. That is in the process. First ரொம்ப தாழ்மையா ரொம்ப பவ்யமா இந்த சத்தியத்தை கேட்டாங்க. அந்த கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆனால் சபைக்குள்ள வந்த பிறகு அந்த தாழ்மை, சபைக்குள்ள எக்லீஷியாக்குள்ள வந்த பிறகு அந்த கீழ்ப்படிதல் என்ன ஆச்சு? பெரிய கேள்வி குறித்தான். அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப சபைக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனாக்கா, இதுதான் இப்போ இந்த பாடத்துக்குள்ள மையமா நம்ம போறோம். என்ன நடந்துருக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி எக்லீஷியா பார்க்கும்போது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஆமாங்க, பதில் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா, ஆரம்பத்துல சத்தியம் அவருக்கு போச்சு, ஒரே மாதிரி தான் சத்தியம் போச்சு. ஒரே மாதிரி தான் எல்லாரும் சத்தியத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணி கீழ்ப்படிந்து நாமளே வாலண்டியா தேவனுக்கு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த உடனே பரிசுத்தாவி நம்மளுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், கல்யாண வஸ்திரம் என்கிற நீதியின் வஸ்திரம் கொடுத்தார். கார்மெண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் கொடுத்தார். இப்போ என்ன ஆச்சு? கொடுக்கலன்னா பரவாயில்ல, கொடுத்தார். அதனால தான் அந்த மனுஷன் என்ன பண்ணல, பதில் சொல்ல முடியவில்லை. அதனால என்ன பண்றாருனாக்கா, வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாருங்க, இங்க என்ன பண்ணிட்டார் ராஜா, பணிவிடைக்காரர்களை கூப்பிடுறார், சர்வன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவன் கையும் காலையும் கட்டி போடுன்னு சொல்றாரு. ஏன்னா இது கை காலையும் கட்டி போடணும்னாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷனுக்கு அவன் பாடி அசைவு இருக்கணும்னாக்கா கை கால் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு. அப்ப இதுக்கு பின்பு அவர் சொல்ல என்ன ஆயிடும், ஒருத்தருக்கு கை கால் கட்டி போட்டா என்ன ஆயிடும்னாக்கா, அவர் அசைக்க முடியாது, எந்த ரியாக்ஷனும் அந்த கை கால் அது காட்ட முடியாது. இதுதான் தேவன் பண்ணிடுவார். அப்போ நம்ம கேட்கலாம், பிரதர் அந்த பிரதர் கூட அன்பெல்லாம் செய்யறாருல, அந்த பிரதர் கூட ஊரா வெவ்வேறு எக்லிஷால போயிட்டு மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாரு. அம்மா கொடுக்குறாரு, சபையில் அன்பு தான் காட்டுறாரு. ஆனாக்கா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியிலையோ நாள் முதல், நீதியின் வஸ்திரம் எப்போ இல்லை காணாமல் போச்சு தெரிந்த நாள் முதல் கை கால் கட்டப்பட்டாச்சு. அப்படின்னா என்ன பொருள்னாக்கா, அவங்க ஊழியம் செய்வாங்க, ஒவ்வொரு ஊருங்களுக்கு கூட போய் ஊழியம் செய்வாங்க, வெவ்வேறு எக்லீஷால போயிட்டு ஊழியம் செய்வாங்க. ஆனால் தேவனுக்கேற்ற, தேவன் பிரியப்படுத்துற மாதிரி வகையில் அவர்களுடைய ஊழியம் தேவன் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, ஊழியம் தாளந்து தேவன் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஊழியம், த சர்வீஸ் ஆஃப் காட்,
அதை வந்துட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப புறம்பான இருள், அழுகையும் பற்கற்புகள் அப்படின்னா என்னன்னாக்கா, இப்படிப்பட்டவங்க நம்ம பார்க்குறோம். வி ஆர் விட்னஸ்டு. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. கவனிங்க பிரதர், பைபிள் இருந்தது என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு, எப்படி பிரதர் அவங்க கை காலில் கட்டப்படும், நல்லா பிரசங்கம் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய பிரசங்கத்தில் என்ன இல்லைனாக்கா, புதிய வெளிச்சம் அவங்ககிட்ட கிடைக்காது. ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண மெசேஜை என்னங்க அதே தான் ஏற்கனவே படித்த மெசேஜை ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு இருப்பார். பேசின சப்ஜெக்டை மறுபடியும் பேசுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காரணம் என்னன்னாக்கா, புதிய வெளிச்சம், அதான் அழுகையும் பற்கரிப்பு. புதிய வெளிச்சம் இருக்காது. தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லை. புதிய சத்தியம் அவர் மூலமாக வெளிப்படுத்தாது. எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகிடும், இருளாயிடும், டார்க் ஆகிடும். புது வெளிச்சம் இருக்காது. பிரதர், இதுதான் எனக்கு புரியல பிரதர். என்ன பிரதர், அது பைபிள் ஒன்று தான், இதில் என்ன இருக்குது பழைய வெளிச்சம் புதிய வெளிச்சம், நான் பழைய சப்ஜெக்ட் எடுத்து பேச தப்பா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய வெளிச்சம் என்னாக்கா, நாம கூட நம்முடைய 7ஆம் தூதர் சகோதரர் ரசல் அவருடைய எழுத்துக்கள் அங்கீகரிக்கப்பட்டு தான் நம்ம பேசுகிறோம். எல்லாம் பழசு தான். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அறுவடை சத்தியம், ஹார்வெஸ்ட் மெசேஜ், கடைசி கால சத்தியம், பாத அங்களுக்கு குறிதான எச்சரிப்பு, இதில் சபையில் ஒரு சில சகோதரர்கள் மத்தியில் தான் இருக்கும். ஒரு சில சகோதரர்கள் மத்தியில் தான் இது புது புது சத்தியம் அவர்கள் மூலியமாக வெளிப்படுத்தும். பாருங்க, ஒரு சகோதரன் கடைசி கால சத்தியத்தை சபையில் அவர் பிரசங்கம் செய்யலைனாக்கா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அந்த சகோதரருக்கு நஷ்டமா? இல்லை, சபை நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களை நாம் ஊக்க வைத்தால் சபை நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ யார் ஒரு சபையில் பேசுனதையும் மறுபடியும் பேசுனாங்கனாக்கா, பழைய மெசேஜ் என்னன்னாக்கா, ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாக்கனாக்கா அதே தான் திணிச்சு நிற்பாங்க. அதுதான் குறிக்கிறது புறம்பான இருள், அழுகை பற்கரிப்பு என்பது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஓமையில் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் போச்சு. அவங்களுக்கு வர மனசு இல்லை. அவங்க சில சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க, இந்த அழைப்புக்குள் வரவில்லை. அது காரணத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் இது நடந்துச்சு. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வந்திருத்தல், த பிரசன்ஸ் பருஷா, ஒரு குரூப் ஆஃப்டர் 1874 இந்த சத்தியத்தை மறுதலித்து அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு குரூப் சத்தியத்தை ஏற்று சபைக்குள்ள வந்துட்டாங்க. இங்க வந்த பிறகு ஒரு மறுதலிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, இல்ல சத்தியத்தை முழுமையாக விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படுகின்றோமா? இதுதான் டெஸ்ட். அப்போ இங்க வருவோர் இந்த சத்தியத்தை கேட்போம், கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை இசைந்திருக்கின்றோமா? அதாவது என்னன்னாக்கா, டபுள் கேம், ஹிப்போக்ரசி. சபையில் ஒரு ஆக்டிங்கு, அவங்களுடைய பொது வாழ்க்கை தனி வாழ்க்கையில் ஒரு ஆக்டிங், அந்த மாதிரி பண்ணுறாங்களா? அல்லது சபையில் இருக்கிற மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையும் இருந்து சத்தியத்தில் ஒரு வளர்ச்சி, சத்தியத்தில் ஒரு முதிர்ச்சி நமக்குள் இருக்கின்றதா? ஒருவேளை இல்லைனாக்கா என்ன ஆகிடும்? வாட் வில் பி த கான்சிக்வன்ஸ்னாக்கா, நாளுக்கு நாள் அந்த சத்தியத்தில் வளர்ச்சி காட்ட முடியாது. என்ன தெரிஞ்சிச்சோ அதே தான் திருப்பி பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு ஒரு உணர்வு வந்துச்சுனாக்கா, this is not only applicable for the brothers, this is also applicable for the sisters. சகோதரர்கள் மாத்திரம் இது அப்ளிகபிள் கிடையாது, சகோதரிகள் கூட இது அப்ளிகபிள். அந்த மாதிரி சத்தியத்துக்குள் ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி காணப்படலன்னு ஒரு உணர்வுக்கு இருந்துச்சுனாக்கா, இம்மிடியட்லி
தேவனுடைய சமூகத்துல போய் அழுது கதறி தேவனிடத்துல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதோடைய அர்த்தம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கனாக்கா, அந்த மனுஷன் வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டான். எப்படி? அதே போல சபைக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஈடுபலி, ransom sacrifice, இந்த டாக்டரினை மறுதலித்தால் வஸ்திரத்தை கழட்டி போட்ட ஒரு காரியமாயிடும். மறுதலிப்பதுனா எப்படி? கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அப்போ ஒரு தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தர் இயேசுக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழ்றார். ஆனாக்கா கழட்டி போட்டுட்டார்னாக்கா, நீதியின் வஸ்திரத்தை எப்படி கழட்டி போட்டுறார்னாக்கா, அந்த உபதேசத்தின் மேல ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. பிரதர் எப்போ பார்த்தாலும் என்ன பிரதர் 1874 பரோஷியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ஏன் வரலன்னு விசுவாசித்தாக்கா அதில் என்ன நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது? ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டுறோம். ரொம்ப ரொம்ப எச்சரிப்பான சத்தியம். அப்படி செய்தால் தேவன் என்ன செய்வார்னாக்கா, கைகளை கட்டுவார், கால்களை கட்டுவார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சத்தியம் புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவார். இஞ்சிய அந்த டாக்டரின் நம்ம தெரியுதுல்ல, கேரக்டர் டெவலப்மெண்ட்னு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கேண்டில் மாதிரி இருக்கிற வெளிச்சம், அதை கூட ஸ்டாப் பண்ணிடுவார். அதற்கு பிறகு எவ்வளோதான் சத்தியம் கேட்டாலும் புரியாது, நம்ம எவ்வளோதான் சத்தியத்தை படித்தாலும் தெரியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் நான் இந்த உபதேசத்தை ஓமையை நான் எடுக்கிறேன். இது வெறுமனையாக என்னுடைய டைம் பாஸுக்கோ என்னுடைய ஹாபிக்கோ இல்லை உங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஓமையை தாதிக்கல. ஈச் parable is equivalent to each doctrine. ஒரு ஓமையும் உபதேசத்துக்கு நிகழ்வாக இருக்கின்றது. ஸோ அந்த ஒரு பயத்தோடு தான் நம்ம இதை தியானிக்கின்றோம். ஒவ்வொரு ஓமையிலும் உள்ளடங்கி இருக்கிறது சத்தியத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன, உபதேசத்துடைய முக்கியத்துவம் என்ன, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னாக்கா இந்த பேரலல் டிஸ்பென்சேஷன் இணையான யுகத்தில் நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு யூத யுகத்தில் என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். டிவைன் பிளான் ஆஃப் த சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் பாழாகி விட்டார்களா? அது உண்மைனாக்கா இதுவும் உண்மைதான். அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்களை பாழாகி விட்டாரோ அதே போல சுவிசேஷ யுகத்தின் அறுவடை கடைசியில் சபை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும், மற்றவர்கள் பாழாகி விடப்படுவார்கள். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பாருங்க, ஆரம்பத்தில் வஸ்திரம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, சத்தியம். அந்த சத்தியம் கேட்கும் போது எல்லாரும் சேர்த்தான். எனக்கு தெரிஞ்சு எல்லா சகோதர சகோதரிகள் அதோடைய ஆர்வம், உத்வேகம், ஆச்சரியம், கீழ்ப்படிதல், பயம், பக்தி சத்தியத்து மேல இருந்துச்சு. ஆனால் சபைக்குள்ள வந்த பிறகு எல்லாரும் சொல்லல, ஆனால் அநேகர் கழட்டி போட்டுட்டாங்கோ வஸ்திரத்தை. இந்நிலைமை என்ன? அதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா துர்உபதேசம், த ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். அதில் என்ன ஃபால்ஸ் டாக்டரின்னாக்கா, பைபிளில் ஸ்கிரிப்சர் இருக்குது, அதோடைய உண்மையான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறதில்ல. ரசல் பிரதருடைய எக்ஸ்பேண்டட் பப்ளிக்கல் கமெண்ட்ஸ் யாருமே அதை ரெஃபர் பண்ணுறதில்ல. அவர் பேசிட்ட ரீபிரிண்ட்ஸ் ஆர்டிக்கல் 6 வால்யூம்ஸ் ரெஃபர் பண்ணுறதில்ல. இதுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, அதற்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதுதாங்க நீதி வஸ்திரத்தை கழட்டி போடுறது. நான் உடன்படிக்கை செய்திருக்கின்றேன் அப்படின்னு சிந்தை மறந்துட்டு இப்போ வெறுமனையாக சபைக்குள் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா, வெறும் 10 மணிக்கு நம்ம கூடுறோம், 12 மணிக்கு நம்ம டீ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு போகிறோம், கலைஞ்சு போயிடுறோம். இதுதான் வாரம் நடக்குது. ஒரு பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஜாக்கிரதை. மற்றபடி அந்த சிந்தை
அந்த உணர்வு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு நாளைக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் உடன்படிக்கை செய்துட்டேன்ற ஒரு ஞாபகம் மறந்துடுவோம். நம் வாழ்க்கையில் எத்தனை முறை நம்முடைய தனிப்பட்ட முறையில் நான் தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கின்றேன் என்ற ஞாபகம் எத்தனை தடவை வருது? இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அடுத்து இன்னைக்கு நாம் உடன்படிக்கைக்கு உண்டான வாழ்க்கை, வெறுமனையாக சத்தியம் நல்லது, உபதேசம் ரொம்ப ரொம்ப நல்லது, அதற்கே ஒரு உடந்தையான ஒரு சுபாவம், இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அது கூட காட்டணும். பாருங்க, நம்ம சொல்றோம் சபையில் எல்லா சகோதர சகோதரிகள் உடன்படிக்கை செய்து கொத்தான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்லீஷியா? செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்தவர்கள் தான் சபைக்குள்ள வருகிறார்கள், எக்லீஷியா. அப்படிப்பட்டவங்க தான் வராங்க, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அப்போஸ்தலர் காலத்தில் ஆதி சபையில் ஒருத்தர் உடன்படிக்கை செய்துட்ட மனுஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களை, இதை தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பிலிப்பு பிரசங்கம் பண்றார். அப்பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் விசுவாசித்து புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. வெரி குட், நல்ல காரியத்தான். 13ஆம் வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பாருங்க, சகோதர சகோதரிகள் சத்தியத்தை கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, வந்துட்டாங்க. அதோட கூட ஒரு மனுஷன் சீமோன் என்றவர் விசுவாசித்தார், ஞானஸ்தானம் பெற்றார், வந்துட்டார். இல்லைங்களா? இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ எல்லாரும் உடன்படிக்கை செய்தவங்க தான், எல்லாம் இந்த கூட்டமாகத்தான் வந்தாங்க. ஆனா வந்தவங்க அதுல சீமோன் என்ற மனுஷன் கூட உடன்படிக்கை செய்துட்டார். சீமோன் உடன்படிக்கை செய்த சில நாள்ல அவருடைய சுபாவம், அவருடைய கேரக்டர் என்ன ஆயிடுச்சுனாக்கா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் சபையில ஏதோ ஒரு தவறு செய்துட்டார். அப்போ அந்த தவறை என்னால கண்டிக்க முடியுமா? அப்போஸ்தலர் பேதுரு போல, இல்ல கேட்கிற நீங்கள் உங்களால கண்டிக்க முடியுமா? பேதுரு, see the privilege is taking. பேதுரு சீமோனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதினால் உன் பணம் உன்னோட கூட நாசமா போவன்றார், சபிக்கிறார். சபித்து என்ன சொல்றாருனாக்கா 21ஆம் வசனம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. பாத்தீங்களா, உன்னுடைய இருதயம், யுவர் இன்டென்ஷன் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்ல. இந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல? இந்த சபை வாய்ப்பு என்ற விஷயத்துல, 1,44,000 என்ற விஷயத்துல உனக்கு பங்கும் இல்ல பாகமும் இல்லைன்னு சொல்லிட்டான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உன் இருதயம் யாரை பார்த்து சொல்றாரு? மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்த ஒரு மனுஷன் சீமோனை பத்தி சொல்றார். உன் இருதயம் செம்மையை எழுந்து போயிடுச்சு, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்ட. மறுபடியும் வாசிக்கலாம். அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. எந்த விஷயம்? பரம அழைப்பு, மிகப்பெரிய சபை வாய்ப்பு, இதுல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு.
22ஆம் வசனம் சொல்லுங்க, படிங்க. அப்போஸ்தலர் 8:22. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி. அதுதான் பாயிண்ட். சும்மாலாம் வந்துட்டு இத உதாசனப்படுத்திட்ட பிறகு அப்படியே அவங்க அன்பு காட்டணும்னு எந்த வேதமும் சொல்லல. துன்மார்க்கர் சபைக்குள்ள இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஒருவேளை துர்குணத்தை விட்டு மனம் திரும்பிட்டாக்கா தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நீ வேண்டிக்கோ. வேண்டிட்டு ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அதுதான் சொல்லிட்டேன். கேரண்டியா மன்னிக்கப்படணும் அசூரன்ஸ் கொடுக்கல. மன்னிக்கப்படலாம், மன்னிக்கப்படாத விடலாம், உறுதி சொல்லல அப்போஸ்தலர் பேதுரு. ஒருவேளை மன்னிக்கப்படலாம், இல்ல மன்னிக்கப்படாமலும் போகலாம். பாத்தீங்களா? ஆதி சபையில உடன்படிக்கை செய்துட்ட சகோதரர் மத்தியில நாம எப்படி சொல்லிடுறோம், பிரதர் அவரு கான்செக்ரேஷன் பண்ணியிருக்கார் பிரதர். ஆமா இருக்கட்டும், அதனால என்ன? எத்தனை நாள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார், எத்தனை நாள் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தார், எத்தனை நாள் மாறுபாடான உபதேசத்தை போயிட்டு துணிகரமா வந்துட்டு புல்பிட்ல பேசினார். அதனால எத்தனை சபை மக்களுக்கு அது ஒரு இடரலா இருக்கார். இதற்கெல்லாம் யார் கடை கொடுக்குவாங்க? சொல்லிட்டாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:23. நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டியிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். பாத்தீங்களா? இது சீமோனை பார்த்து பேதுரு சொல்றார், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு என்ன பண்ணாக்கா, இன்னைக்கு நாம் கூட ஒரு நாள் சத்தியத்தை கேட்டோம், தேவனோட நல் மனசாட்சி உடன்படிக்கை கூட செய்திருக்கிறோம். ஆனால் let us examine ourselves. சுய பரிசோதனை செய்யலாம். நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கின்றதா? ஒருவேளை இந்த இருதயம் செம்மையா இல்லாமல் கடிதப்பட்டிருந்தால் நீதியின் வசனம் எங்கேயோ கழிச்சு போட்டிருக்கு சமம். அப்போ தேவனுடைய பார்வையில குறிப்பிட்ட காலத்துல கண்கள் கட்டப்படும். நல்லா கண்ணு 6x6 தெரியும், விஷன் தெரியும். ஆனா வசனம் படிச்சினாக்கா ஒண்ணுமே புரியாது. கைகள் கட்டப்படும். நிறைய தேவனுக்காக காணிக்கை கொடுக்கலாம், உண்டிகளை ரொப்பலாம். ஆனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பிரயாசமும் தேவனும் கர்த்தர் இயேசுவும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கால்கள் கட்டப்படும். ஊர் ஊரா போலாம், சபை சபையா போலாம், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஊழியங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு சத்தியத்துக்குள் வந்த பிறகு இல்லைங்களா, சபை வாய்ப்பு இழந்து விட்டு இருப்போம். இவ்வளவு பெரிய சகோதர சகோதரிகள் சபைகள் தேவன் கொடுத்திருந்தாலும் இந்த பரம அழைப்பு எவன்லி கால், ஒருவேளை ஒரு சகோதரன் இல்லை ஒரு சகோதரி இருந்துட்டாக்கா என்ன லாபம்? அதுதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அப்படி இந்த சபை வாய்ப்பு எவன்லி கால், ஐ கால், நாமோ அதை இழக்காமல் இருக்க ஜாக்கிரதையாக இருந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தயவு செய்து இந்த ஒரு பேரபலை மறுபடியும் நான் வந்துட்டு ஹார்வெஸ்ட் ட்ரூத் என்ற யூடியூப்ல மறுபடியும் நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து மறுபடியும் நீங்க கேளுங்க. வசனத்தையும் வால்யூமையும் நீங்க ஒப்பிட்டு தியானிங்க. அதில் கண்டிப்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை நாம டிஸ்கஸ் பண்ணலாம். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன். Also, we thank our Heavenly Father through His only Son Jesus Christ for this message and blessing us throughout this lesson. Now I request